ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கிஷோபா கடந்து உங்க கிருஷ்ணர். உங்கள் ஷோபா. ஸோ இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம தடம் பதிப்போம் பேட்ச்லோட செகண்ட் ஸ்கெடியூல் பற்றின ஒரு அப்டேட் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் வந்து நம்ம சூப்பராக வந்து நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. அது தவிர்த்து வந்து சார் வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து சூப்பர் டெஸ்ட் அப்படின்ட்டு தமிழுக்கான சூப்பர் டெஸ்ட்டுன்ட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஸ்கெடியூல் 1க்கு வந்து கம்ப்ளீட்டாக எங்கள் சைடு வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். நீங்கள் உங்களுக்கான ஒரு அந்த 3 ஹவர்ஸை மட்டும் ஒதுக்கி அந்த டெஸ்ட் கொஷின் பேப்பரை அட்டன் பண்ணிடுங்க. ஸோ செகண்ட் ஸ்கெடியூலுக்கான வீடியோஸ், லைவ் டெஸ்ட் இது எல்லாமே வந்து 1 by 1 வந்து நம்ம டீம் வந்து உங்களுக்கு இன்னிலிருந்து வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, போத் தமிழ் அண்ட் ஜிகேக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டு எழுதுனதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. மேம், ஜிகே வந்து சார்கிட்ட கேட்டிருந்தீங்க, ஜிகே வந்து எங்களுக்கு வந்து ஒரு பைலாங்குவலில் கிடைக்குமா அப்படின்ட்டு. ஸோ அடுத்த ஸ்கெடியூல்ல இருந்து உங்களுக்கு ஜிகே கொஷின்ஸு மேக்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு பைலாங்குவலில் தான் கொடுக்குறோம். ஜிகே கொஷின்ஸ் அந்த 75 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு பைலாங்குவலில் உங்களுக்கு அந்த கொஷின் பேப்பரில் இருக்கும். ஆஸ் பர் எப்படி வந்து டிஎன்பிசியில் உங்களுக்கு பைலாங்குவலில் கொஷின் இருக்கோ அதே மாதிரியே வந்து உங்களுக்கு செகண்ட் ஸ்கெடியூல்லேருந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலுக்கு உண்டான இந்த ஜிகே கேள்வியுமே கூட உங்களுக்கு பைலாங்குவலில் ஒரு 2-3 நாளுக்குள்ளே, ஓகேங்களா, மேக்ஸிமம் ஒரு 2-3 நாளுக்குள்ளே உங்களுக்கு நான் அதை ரெடி பண்ணி அனுப்புகிறேன். இன்கேஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த தமிழில் அட்டன் பண்ணுறது சிரமமாக இருக்குது அப்படின்னா, ஏன்னா இப்போ என்னென்னா நம்ம டீம் வந்து நடத்துறதுக்கு டைம் கரெக்டாக இருக்குது. லைவ் டெஸ்ட் வேறு கொடுக்குறாங்க. இதில் கொஸ்டின்ஸு வந்து இது பண்ணணும், அடுத்த ஸ்கெடியூலுக்கு ரெடி பண்ணணும். ஸோ இதுக்கு நடுவில் பைலாங்குவலுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். தமிழ் எடுத்துகிட்டு இங்கிலீஷில் திரும்ப பண்ணுறதுங்கிறது டபுள் ஒர்க்கு, பெரிய ப்ராசஸும் கூட. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த தடவை அது கொடுக்க முடியல, அந்த டைமுக்கு அந்த பைலாங்குவலில் கொடுக்க முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்கெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா பைலாங்குவல் வந்து எடுத்துருவாங்க. அது மேடமே வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறேன்ட்டாங்க. ஏன்னா மேடம் இருந்திருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை இருந்திருக்காது. ஸோ ஏன்னா ஈஸியாக அவங்க வந்து இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி அழகாக இது பண்ணிடுவாங்க கொஸ்டின்ஸை. ஓகேங்களா? ஸோ அடுத்த தேர்வு வந்து பைலாங்குவலில் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சொன்ன டேட்டில் அது வந்துடும். இந்த ஸ்கெடியூல் 1 பைலாங்குவலுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வரக்கூடிய ஒரு 2-3 நாளில் உங்களுக்கு வந்து மேடம் வந்து அதையும் அனுப்பிச்சு விட்ருவாங்க. நீங்கள் அதையும் வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கெடியூல் 2க்கு உண்டான டெஸ்ட்டு, லைவ் டெஸ்ட்லேருந்து, கிளாஸஸ்லேருந்து, ஈவன் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் சார் மேக்ஸ் கூட அப்பப்போ வந்து பார்த்தோன்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட் அனுப்பிச்சிடுங்க சார், நாங்கள் அதை பார்த்துறோம், அப்பப்போ நீங்களும் வந்து இந்த ஷார்ட்ஸ் போடுற மாதிரி மேக்ஸும் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நானுமே வந்து சார்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன். அப்பப்போ வந்து மேக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பசங்களுக்கு வந்து புதுசாக இருக்க சம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் போடுங்க, புதுசாக வந்து கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதையுமே நம்ம வந்து சைட் பை சைடாக வந்து பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக இந்த 2026 நடந்த எக்ஸாம், அதில் நம்ம ஸ்கெடியூல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாபிக், இப்போ டைம் ஒர்க்கில் என்னென்ன கேட்டிருக்காங்க, குரூப் 4ல் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, அந்த மாதிரிலாம் வந்து அப்பப்போ ரொம்ப டைமும் வந்து அதிகமாகவும் வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணோம்னா எல்லாத்தையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நான் வந்து அப்பப்போ டிஃபிகல்ட்டான சம்ஸ்லாம் வந்து ஒரு மாடல் வந்து அப்படியே நடத்தி நான் போடுறேன். ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டில் நான் நடத்தி போட்டிருக்கோம், அதை நீங்கள் வாட்ச் பண்ணிங்க. இது வந்து அப்பப்போ வந்து ஒரு சம் 2 சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10-15 நிமிஷத்துல முடிகிற மாதிரி சைட் பை சைடாக இல்லை ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். ஒரு சம் நடத்திட்டு ஒரு சம் வந்து ப்ராக்டிஸ் தர மாதிரி. ஸோ அந்த மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், போட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது சொல்லணுமா? சரி, ஓகே. நான் என்ன மெயினாக ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்காக தான். ஓகேங்களா? நம்மளுடைய ஸ்டடி பிளான் வந்து 150 டேஸ் ப்ளஸ் 50 டேஸ். ஓகேங்களா? ஒரே ஒரு விஷயந்தான், இந்த 150 டேஸ், ஓகேங்களா, இந்த 150 நாள் நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். அதாவது 150 நாள் நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன். நீங்கள் தான் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா மெயின் சோர்ஸே நீங்கள் தான், ப்ரைமரி நீங்கள் தான், நாங்கள் வந்து செகண்டரி மாதிரி தான். நீங்கள் தான் மெயின். 150 நாள் உங்கள் கடமையை நீங்கள் செய்யணும். ஓகேங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் செய்ய முடியுமோ செய்யுங்க, அவ்வளோதான். கடைசி ஒரு 50 நாள் இருக்குது பார்த்தியா, அது எங்களோட பொறுப்பு. அங்கே நீங்கள் வந்து வருத்தமே பட தேவையில்லை. ஏன்னா கடைசி 50 நாள் நாங்கள் வந்து எப்படி எடுத்துப்போன்னா, இங்கே இருக்கிற எல்லாருமே 150 நாள் படிச்சுட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அதில் டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? சார் நான் வந்து இந்த 150 நாள் நான் கொடுத்ததை பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் நிற்பாங்க. சார் அந்த 150 நாள் படித்ததில் 80% தான் சார் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. சார் அந்த 150 நாளில் படித்ததில்
ஒரு 50 to 60% சார் நான் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. இது அதுக்கு கீழ போறவங்க நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். அதுதான். அதுக்கு கீழ போறவங்க நம்ம கன்சிடர் பண்ணவே மாட்டோம். ஏன்னா வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ம். நான் ஹோப் குடுக்குறது 60 100% 80% அதிகபட்சம் 60 அது 50 to 60% கிராஸ் ஆயிருக்கணும். நான் அதனால தான் சொல்லுவேன், அடிக்கடி நான் சொல்ற வார்த்தை என்ன தெரியுங்களா? என் கூடவே வரணும்னு அவசியம் கிடையாது. எங்களை பின்தொடர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எதுக்காகன்னா, அந்த 50 நாள் நாங்க என்ன பண்ணுவோம்னா, இந்த 3 கேட்டகரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி ரிவிஷன், அதாவது நீங்க படிச்ச ஏரியா, படிக்காத ஏரியா, இது எல்லாத்தையும் அட் எ டைம்ல ஓவரால் ரிவிஷன் பண்ண வச்சு எக்ஸாம் ஹால்ல எல்லாருமே ஒரே மாதிரி கொண்டு போய் உட்கார வைக்கிறது தான் எங்களுடைய அல்டிமேட் கோலா இருக்கும். அது கண்டிப்பா நாங்க தடவை பண்ணுவோம். ஏன் அது நான் அடிச்சு நான் சொல்றேன்னா, இந்த தடவை நம்மளோட டீம் வந்து பலமா இருக்கு. போன தடவை விடவே இந்த லாஸ்ட் தடவை டைமுமே நம்ம பண்ணோம். லாஸ்ட் டைமுமே வந்து ரிவிஷன் வந்து உங்களுக்கு பக்காவா ரிவிஷன் டே இது டைம் போட்டு டேஸ் போட்டு ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா பக்காவா நம்ம பண்ணோம். பட் இந்த தடவை டபுளா இருக்கும். இந்த தடவை ஏன் டபுளா இருக்குன்னு சொல்றேன்னா, டீம் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்காங்க. போன தடவை இருந்ததை விடவே டீம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட ஒர்க்கே வந்து இந்த 3 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்டையும் 100% வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள சாட்டிஸ்ஃபையா எக்ஸாம் ஹாலுக்கு அனுப்புறது தான். பதட்டமே இல்லாமல் ரிலாக்ஸாக கொஸ்டின் ஈஸியாக கேட்டாலும் கஷ்டமாக கேட்டாலும் எந்த மாதிரி கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மைண்ட் அடாப்ட் பண்ணிட்டு அந்த கேள்வித்தாளை சிறப்பாக செஞ்சுட்டு வர அந்த அந்த ஒரு தருணத்தை ஏற்படுத்துறது எங்களோட வேலையே. கண்டிப்பா. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, யாரெல்லாம் அந்த 150 நாட்கள் நான் சொல்கிற மாதிரி, ஓகேங்களா, நான் சொல்கிற மாதிரி இந்த 3 கேட்டகரியில் மினிமம் வந்துடணும். ஏன்னா இப்போ அதுக்காக வந்து 100% இருக்கிறவன் சரி 60 வந்தாலே போதுன்னு அசல்ட்டாக இருக்கக்கூடாது. சூழ்நிலைகள் நம்மளை 60 கொண்டு நிறுத்தலாம், சூழ்நிலைகள் 80 நிறுத்தலாம். அதுதான் சூழ்நிலைகள்னு இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி வந்து டைம் கிடைக்காது, ஒரே மாதிரி படிக்கவும் முடியாது, சுச்சுவேஷன் அப்படி இருக்கும். ஆனாலும் நான் சொல்கிறதும் அதே தான், நீ பின்தொடர்ந்து வா. 150 நாள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் நடக்க முடியுமோ நடந்துகிட்டே வாங்க. மீதி 50 நாள் நடக்க முடியாத தூரத்தை நான் உங்களை வண்டி வச்சு கூப்பிட்டு போயிடுவேன் வேகமாக. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் இந்த விஷயத்தை நான் அழுத்தி சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த 150 நாள் நீங்கள் கடக்காம என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கடந்து வரவங்கள என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியும். இப்போ யாராவது இருந்தாலும் அவங்க மேலே சத்தியமே பண்ணிடுவேன், பண்ண மாட்டேன். ராஜ் இருந்தாலும் சத்தியம் பண்ணிடுவேன் அவன் மேலே, என் மேலே சத்தியம் பண்ண மாட்டேன். இப்போ உடம்பு கொஞ்சம் டெஸ்ட் அது இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஏன்னா நம்ம சத்தியம் பண்ணுற அளவுக்கு நம்ம உடம்பு இப்போ இல்லை. அதனால் ஆனால் உண்மையிலுமே சொல்கிறேன், ஓகேங்களா, நம்ம வார்த்தை தான் சத்தியம், நம்ம வாக்கு தான் வந்து சத்தியம். இந்த தடவை எங்களுடைய திருப்தியில் நிறைய பேரை, ஏன்னா சொல்லுவாங்கள்ல, அடிப்பட்ட சிங்கம் அதோட காயம் வந்து பார்த்தோன்னா அது கர்ஜனை விட அதிகமாக இருக்குமாங்க. அந்த மாதிரி போன தடவை அடிப்பட்ட அந்த ஒரு வேதனை வந்து இன்னமும் எங்களுக்குள்ள அது வந்து இருந்துக்கிட்டே இருக்கு. அது ஸ்டூடெண்ட்டு தான் அடிப்பட்டாங்க, ஆனால் அது 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 எங்களுடைய ஒரு இதுவுமே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ தூரம் இருக்குது. இந்த தடவை விடுறதா இல்லை, ஓகேங்களா. ஏன்னா ஸ்டூடெண்ட்டோட வருத்தம் எங்களோட வருத்தம், அவ்வளோதான். அதே ஸ்டூடெண்ட்டை யாரெல்லாம் போன எக்ஸாமில் ரொம்ப வருத்தப்பட்டு இந்த தடவை நான் வேலைக்கு போய் ஆகணும்னு நிற்கிறாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் மேக்ஸிமம் வேலைக்கு போக வச்சிடணும் அப்படிங்கிறது தான் எங்களோட அல்டிமேட் கோல். வேக்கன்சி நல்லாவே வரும், திருப்தியாகவே படிக்க வைப்போம், திருப்தியாகவே எக்ஸாம் எழுதுவீங்க, நல்ல மார்க் எடுப்பீங்க, ஓகேங்களா. கண்டிப்பாக. ஸோ இது சார் சொன்னதை வந்து வேத வாக்கா நினைச்சு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வேத வாக்கால வேணாம், உண்மை வாக்கா எடுத்துக்கங்க. இல்ல நாங்க இருக்கோம், அவ்வளவுதான். உங்க ஒரே ஒரு விஷயம், நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, எனக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை, எங்க அம்மா அப்பா ஹஸ்பண்டு யாருமே என்னை நம்ப மாட்டாங்க. நம்பணும்னு அவசியமே கிடையாதுங்க. இப்போ நான் இருக்கேன், நான் டிஎன்பிசி ஃபீல்டில் இல்லைன்னு வச்சிங்களேன், நான் டிஎன்பிசி ஃபீல்டில் இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட வந்து இப்படி சொல்லலாம், 4 வருஷமாக படிக்கிறேன், அதெல்லாம் உனக்கு கிடைக்காதமா, உனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, 35 வயசு, பிள்ளைய படிக்க, இதெல்லாம் நீ எப்போ போய் படிப்ப அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா அதான் யதார்த்தம், தெரியாது. நாம் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ அதனால் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க பண்ணலை, இது நம்ம வந்து மைண்ட் எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம ஜெயிச்சு நிற்கும் போது தான் அவங்களுக்கு அந்த புரிதலே ஏற்படும். அந்த புரிதலை நீங்கள் வெறும் வார்த்தையில் சொல்லி புரிய வைக்க முடியாது, செயலில் கண்டிப்பாக முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் யாரும் சப்போர்ட் இல்லை அப்படின்னு இப்போதைக்கு டெம்பரரி யாருமே எனக்கு சப்போர்ட் இல்லை சார் நினைக்காதீங்க. சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு குடும்பமே, ஒரு ஃபேமிலியே, ஒரு டீமே எங்ககிட்ட இங்கே இருக்கோம். நாங்கள் உங்களுக்கு தான் சொல்கிறல, காலையில் எழுப்புறதுலேருந்து நைட் தூங்க வைக்கிறதுலேருந்து நாங்கள் இருக்கோம், தாலாட்டு பாட்டி தூங்க வைக்கிறதுலேருந்து நாங்கள் இருக்கோம், ஓகேங்களா. அதனால் வந்து நீங்கள் வருத்தப்படுறீங்க, நாங்கள் ஒருத்தருக்கு அதான் சொல்லுவாங்கள்ல, நீங்கள் எவ்வளோ தூரம் போனோம்னாலும் அதான் நாங்கள் இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு 7 பேர் நின்றுட்டு இருக்கோம். நாங்கள் இருக்குமேப்பா, எங்களை நீங்கள் கண்ணுக்கே தெரியலையா,
சப்போர்ட் பண்ணுறது உங்கள் கண்ணுக்கே தெரியலையா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சப்போர்ட்டிங் இருக்கோம். நாங்கள் உங்கள் கூட இருக்கோம். நீங்கள் எந்த இடத்துலையும் ஒரி பண்ண தேவையில்ல. நீங்கள் கூட வந்தீங்கன்னா மட்டும் போதும். உங்களை அழகாக கூட்டிகிட்டு போய் எக்ஸாம் ஹாலில் அழகாக எக்ஸாம் எழுத வச்சு போஸ்டிங்கை கையில் வாங்கி கொடுக்குறது எங்களோட வேலை. ஓகேங்களா? ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. நல்லபடியாக படிங்க, நம்பிக்கையாக படிங்க. ஸ்கெடியூல் 2 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்கெடியூல் 1 படிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா பொறுமையாக படிங்க. ஒன்றும் அவசரம் கிடையாது. பொறுமையாக நிதானமாக ஒன்று படித்து எழுதிட்டு வாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதுங்க. மார்க் நல்லா இருந்தால் சந்தோஷப்பட்டுங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா ஓகே, அடுத்தது எப்படி நம்ம சரி பண்ணணும், அடுத்தது அதாவது அவ்வளோதான். செல்ஃப் அனாலிசிஸ் வந்து கண்டிப்பா முக்கியம். ஏன்னா வந்து இங்க நாங்க வந்து உங்களுடைய ஆன்சர் கீயை வந்து நாங்க செக் பண்றது கிடையாது. நீங்க தான் உங்களுடைய ஆன்சர் கீயை நீங்க செக் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு தான் வந்து எந்த ஏரியால வீக்கா இருக்கோ, எந்த ஏரியா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்ப அதை நீங்க ஃபர்ஸ்ட் எடுங்க. ஓகே, இந்த ஏரியா நமக்கு வீக்கா இருக்குமா, அப்ப இந்த ஏரியால இந்த எந்த பார்ட், இயர்ஸா, பாலிட்டியில இயர்ஸா, இல்ல ஆர்டிக்கல் நம்மளுக்கு வீக்கா இருக்குமா, ஸோ அதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க படிங்க. ஸோ இப்படிதான் உங்களை நீங்க வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி நீங்க ஒன்னொன்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஒரு சூழ்நிலையில், வீட்டு பிரச்சனையில், ஏதாவது ஒரு தாங்கிக்க முடியாத ஒரு கவலையில் நீங்கள் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது நானும் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு தான் இருப்பேன். உன் மூஞ்சியே பார்த்துட்டு இருப்பேன் நான். நீ எவ்வளோ நேரம் அழுகுறேன்னு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு கட்டத்தில் உனக்கே தோணணும், கிருஷ்ணன் சார் நம்மளை இங்கே தான் இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு, நீ எப்போ ரெக்கவர் ஆகியோ அது வரைக்கும் நான் அங்கிருந்து போகவே மாட்டேன். இது ஒரு கேட்டகரி. ஏன்னா நான் சோகத்தில் இருக்கும்போது நான் வந்து அதட்ட ஆனா முடியாது. நேத்தி ஒரு வீடியோ நீங்க போட்டிருந்தீங்க, அதுக்கு கமெண்ட்ஸ் வந்து அந்த டைம் தான் நான் வந்து இப்படி இருந்தேன், அந்த டைம் தான் நான் எனக்கு ஒரு நம்பிக்கை போச்சு. இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, சார் எனக்குன்னே சொன்ன மாதிரி உனக்கு தான் சொல்கிறேன், யாருக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், வீடியோ பார்க்குற உனக்கு தான் சொல்கிறேன். நான் இங்கிருந்து பார்க்கும்போது எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வீடியோவில் இப்போ செல்லில் பார்த்துட்டு இருக்கீல்ல, உனக்கு தான் சொல்கிறேன். உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்களா, உனக்கு தான் நான் சொல்கிறேன். அப்படிதான் உனக்கு நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நீ எந்த இடத்துல எப்படி முடங்கி இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதான் நான் இப்போ சொன்னேன்ல, சோகத்தில் உட்காந்துருந்து உன் பக்கத்துல தான் உட்காந்துருப்பேன். என் பார்வையே உன்னை எந்திரிச்சு இப்போ படிக்க வச்சிடும். ஆனால் சோம்பேறித்தனத்தில் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கான்ல, அவனுக்கு அப்படிலாம் பண்ண மாட்டேன். உட்காந்து முறைச்சிக்கிட்டு இருப்பேன். குச்சி எடுத்து கையில் வச்சு நின்றுட்டு இருப்பேன். என்னடா கிழிச்சு தள்ளிட்டு இப்போ ரீல்ஸ் பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஸோ 2 கேட்டகரியாகவும் நான் இருப்பேன் நான். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்பிக்கையாக படிங்க. ஓகேங்களா? உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு 50% நம்பிக்கை இருந்தால் போதும். ஆனால் எங்களுக்கு உங்கள் மேலே 200% நம்பிக்கை இருக்குது. அது எந்த இடத்துலையும் சொல்லுவோம், இங்கேன்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே சொல்லுவோம். என் வீட்லேயும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் சொல்கிறது என்னன்னா, என் பசங்களுக்கு 200% அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது. அவனோட சூழ்நிலை தான் அவனுக்கு வந்து அங்கங்கே நிற்க வைக்குமே தவிர, அதை மட்டும் நான் கடந்து கூட்டு வர வச்சுட்டுனா, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ திறமைசாலிகள். எனக்கு அது நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஒரு போஸ்டிங் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே கேப்பபிள் இருக்குது. அவனுடைய சூழ்நிலை அவன் அந்த இடத்துல இருக்கான். ஏன்னா நீங்கள் படிக்கிறீங்க. நிறைய பேருக்கு படிக்கல, படிக்காமையே வந்து எனக்கு எல்லாமே வந்துருமா, எனக்கு என்னால முடியுமான்னு கேள்விகள் மட்டுமே கேட்கறவங்களை வந்து நம்ம அந்த கேட்டகரியில சேர்க்கவே முடியாது. நான் அதுக்கு நான் ஆன்சரே சொல்றது இல்லை. என்னால் முடியுமா கேட்கணும், நான் ஆன்சரே பண்ணுறது இல்லை. முடியும்னு வந்து நிற்கிறவனுக்கு நான் எங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ அவனால் முடியுங்கிறதுக்கான ஒரு நம்பிக்கை கொடுத்து அதுக்கான தகுதியும் வளர்த்து விட முடியுமோ நாங்கள் பண்ணிடுவோம். கண்டிப்பாக. முடியுமான்னு கேட்குறவன் கடைசியில் அங்கேயே உட்காந்துக்க வேண்டியதான். ஓகேங்களா? வேறு ஒன்றுமே கிடையாது. சார் நான் முடியும் சார், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார், நான் இதை பண்ணணும் சார், கூட நில்லுங்க சார், சப்போர்ட் பண்ணுங்க சார், நாங்கள் நிற்போம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஸோ நம்பிக்கையாக படிங்க. 2026 குரூப் 4ல் நல்ல மார்க்கு, நல்ல ரேங்கோட எல்லாரும் போஸ்டிங் போவீங்க. ஓகேங்களா? நாங்கள் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு நாள் சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது கிஷோபா கிட்ட இருந்து உங்கள் கிருஷ்ணன். உங்கள் ஷோபா. தேங்க்யூ. நன்றி.